Hello guys, welcome to ElectricianInfo channel. இந்த வீடியோவில் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிற சுவிட்ச் போர்டு பார்த்தீங்கன்னா எப்படி ரிமூவ் பண்ணுறது பார்ப்போம். அதாவது புஷ்ஷிங் டைப் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸிங் டைப் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போர்டெல்லாம் இப்போ நிறையா ட்ரெண்டிங்கில் இருக்குது. அந்த ப்ரெஸ்ஸிங் டைப் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக கவர் ஆகிட்டு ஸ்க்ரூ எதுவுமே வெளியே தெரியாத மாதிரி கவர் ஆகிடும். அது எப்படி ரிமூவ் பண்ணலாம், எப்படி ஸ்க்ரூஸ் ரிமூவ் பண்ணலாம், இல்லை எதுவும் சுவிட்ச் எதுவும் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் எல்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல்ல வரீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஃபஸ்ட்டு இது ஓப்பன் பண்ணதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம எம்சிபியை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்க பார்த்தீங்கன்னா எம்சிபி வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஃபீடருக்கு லைன் போகுதுன்ட்டு இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்போம். இப்போ இதில் நம்ம எந்த ஏரியாவில் ரிமூவ் பண்ணுறோம், அதாவது எந்த சுவிட்ச் வந்து ரிமூவ் பண்ணுறோம், அது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம இதோட எம்சிபி வந்து ஆஃப் பண்ணோன்னா நம்மளுக்கு தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்சிசிபி. இந்த ஆர்சிசிபி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதனா ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷனுக்காக எதனா ஷாக் எதனா உள்ளானீங்கன்னா இது உடனே ட்ரிப் ஆகிடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்சிபி, அதாவது ஓவர் கரண்ட் இதுக்குள்ள ஃப்ளோ வச்சுன்னா நம்மளுக்கு ட்ரிப் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ இதில் நமக்கு எந்த எம்சிபி வேணுமோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆஃப் பண்ணிக்கணுங்கன்னா அதோடைய லைன் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகிடும். இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்ம எம்சிபி வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா சுவிட்ச் போர்டில் ஃபஸ்ட்டு கை வைக்கணும். இப்போ நீங்கள் சுவிட்ச் போர்டு பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கவர் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை இந்த மாதிரி டெஸ்ட் பின்னோ இல்லை எதுனா ஒன்று நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப மெலிசான இருக்கிற ஒரு பின்னு ஒன்று கையில் எடுத்துக்கோங்க. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சின்னதாக ஒரு டாட் மாதிரி இருக்கும். இந்த டாட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த சுவிட்ச் போர்டுடைய கவர் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதாவது இங்கே இருக்க பார்த்தீங்களா, இந்த டாட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி டெஸ்ட் பின்னும் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு லைட்டாக இப்படி நீங்கள் ஒரு ரொட்டேட் திருப்பினீங்கன்னா சுவிட்ச் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வெளியே வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சைடு ஆப்போசிட் சைட்லேயும் நீங்கள் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு டாட் ஒன்று இருக்கும். அந்த டாட் லைட்டாக ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இல்லை டெஸ்டர் வச்சு இப்படி திருப்பினீங்கன்னா லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் வந்து கொஞ்சம் ஓப்பன் ஆகும். அந்த ஓப்பன் ஆன பின்னாடி பார்த்திங்கன்னா கை வச்சு மல்லாம் இப்படி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பாக்ஸ் வந்து ரிமூவ் ஆகிடும். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகிடும். நான் வந்து பார்த்திங்கன்னா எம்சிபி வந்து ஆஃப் பண்ணல. மெயின் ப்ரிகாஷன் என்னென்னா ஃபஸ்ட்டு எம்சிபி வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஷாக் அடிக்காத க்ளீனாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபை பண்ண முடியும். நான் ஒரு எலக்ட்ரிஷியன் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நான் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி ப்ரிகாஷனோடு நான் ஓப்பன் பண்ணுறேன். அப்படி இல்லாதவங்க ஒரு வேலை ரிமூவ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு எம்சிபி வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்க்ரூ இருக்கும். இந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணுங்கன்னா பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதோடைய சுவிட்ச் எதுனா ஃபெயிலியர் ஆகிருக்கா அது பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம பேக் சைடு வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ரீப்ளேஸ் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் பாக்ஸ் நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணால் சேம் அதே பொசிஷனில் வச்சுட்டு லைட்டாக நீங்கள் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த லாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதோடைய ஓப்பன் இது லூப்புக்குள்ளே போய்ட்டு அது பார்த்தீங்கன்னா லாக் ஆகிடும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து லாக் ஆகிடும். அதோடைய இனிஷியல் ஸ்டேஜ்க்கே பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்ச் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக போய்ட்டு நம்ம செவத்தோரம் போய்ட்டு உட்காந்துடும். அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த லாக் மூலிமா பார்த்தீங்கன்னா மொத்தம் க்ளீனாக வந்து பார்த்தீங்கன்னா செவத்தோடையே கவர் ஆகிடும். உங்களுக்கு பேக் சைடு சுவிட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரிமூவ் பண்ணுறது, ஒருவேளை இந்த ப்ரெஸ்ஸிங் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஸ்க்ரூவெல்லாம் எதுவும் இருக்காது, அது நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்கும். அது எப்படி ரிமூவ் பண்ணலாம் அது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு பாக்ஸ் இருக்குது. அதாவது இப்போது 12 மாடலு 16 மாடல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து பெருசாக இருக்கும். அந்த பாக்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு அப்படியே கண்டினியூவிலே பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இரும்பு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 12 மாடல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது இதிலே கண்டினியூவாக பார்ப்போம். சேம் அதே மாதிரி தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லாக் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீழே ஒரு லாக்கு. இந்த இடத்துல சேம் அதே மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நம்ம ஓப்பன் பண்ணுங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகிடும். சேம் அதே மாதிரி தான். பட்டு நார்மல் கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுத்தம் அதிகமாக கொடுக்காதீங்க. நார்மலாக வச்சு திருப்பினாலே அதே லைட்டாக ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கை வச்சு ஓப்பன் பண்ணுங்கள். இல்லைனா கீழே இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் தூக்குற வேலை வச்சுக்காதீங்க. அப்படி தூக்குனீங்கன்னா சுவிட்ச் போர்டு வந்து பார்த்திங்கன்னா இன்சைடு ஸ்க்ரூவோடு உடஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் சுவிட்ச் போர்டே புதுசாக ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லாக் இருக்கும். சேம் அதே மாதிரி ஒரு திருப்பினீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு லாக் இருக்குது.
இப்போ இந்த இடத்துலையும் ஒரு லாக் இருக்குது. அதுக்கடுத்து இந்த இடத்துலையும் ஒரு லாக் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையை வச்சு இப்படி முள்ளா எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற இந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிங்கன்னா பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் போர்டில் நம்ம என்ன ஃபால்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக டிடெக்ட் பண்ணி ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஒருவேளை பேக் சைடு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அதாவது பேக் சைடு நம்ம எப்படி கனெக்ஷன்ஸ் கொடுக்குறோம், ஒருவேளை சுவிட்ச் எப்படி ரிமூவ் பண்ணுறோன்னா அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ எவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எலக்ட்ரிஷியன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.